Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சத்தான ஒரு பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம அரிசி மாவுல தான் பால் கொழுக்கட்டை பண்ணுவோம். நான் சத்து மாவுல பண்ணியிருக்கிறேன். சத்து மாவு வீட்லயே எப்படி ஈஸியா தயாரிக்கலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருக்கேன். நீங்க பார்க்கலனா வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சத்து மாவுல பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் சிறுதானிய சத்து மாவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நல்லா சூடான தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சத்து மாவு ரெடி பண்ணும்போது சிறுதானியத்தை எல்லாமே நல்லா நான் வறுத்துருக்கிறேன், அதனால் மாவு நல்ல மணமாக இருக்கும். சத்து மாவில் கஞ்சி மட்டும் வைக்காமல் நம்ம பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பணியாரம் அப்படி நிறைய செய்யலாம். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். பிசைஞ்சி முடித்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து வரும்போது நல்ல மணமாக இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். சத்து மாவு சூடான தண்ணியில் நம்ம பிசைஞ்சதுனால அது சீக்கிரமாக வெந்துடும். கிண்ணத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தண்ணியாக நல்லா நம்ம கரைச்சிக்கணும். எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. 1/2 டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/4 கப் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேங்க. கேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் எல்லாத்துக்குமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கரைச்சி வச்ச மாவை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். பால் கொழுக்கட்டை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சத்தான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பால் கொழுக்கட்டைனா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, எவ்வளோ ஈஸியாக நான் பண்ணிட்டேன் பாருங்கள். அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.